to a real goat. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி அரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் சரத்தனோட வீடியோ தான் மக்களே. போன பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் மக்களே. அதோட செகண்ட் பாட்டு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம், ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஆனால் பார்க்க போனால் இது ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் மக்களே. நம்ம பாட்டாக நம்ம போடுறோம் மக்களே. ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம இதை பாதியாக்கி நம்ம பார்ட் 1 எடுத்தாச்சு. இப்போ பார்ட் 2 எடுக்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள் இந்த எபிசோட்டை. கடைசியாக நம்ம எங்கே முடிச்சிருந்தோம்னா சரத்தண்ணனும் ஆகாஷ் அப்ரோவும் அந்த காட்டில் போய் வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே தான் நம்ம முடிச்சிருப்போம். இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்க போகுது, என்ன நடக்க போகுது, எப்படி செய்ய போகிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோ பார்ட் 2 பாருங்கள் மக்களே. பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்துடலாம் மக்களே. பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறையா வீடியோ இதேமாரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நம்ம பார்ட் 2 பார்த்துடலாம். லேட்ஸ் அண்ட் கோ. போகணும்னு நினைக்கிறேன். இது போதும் பார்க்கலாம். ஆனால் இந்த மூணுமே ஒன்றா சேர்ந்து ஒரே காணலாம் போய் நிற்கும் போகிறாங்க. இது பாருங்க, சுற்றி பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ராகுல் போயிட்டு வந்ததா சொன்னேன். அந்த பாதை வழியா நானும் ஆகாஷும் நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல தான் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்போ ஸ்டேஜ் 2 இருக்கீங்க. ஆரம்பிச்சு. ஓ, யார் வரா? யாரு வரா மக்களே? ஒன்றும் இல்லை, அந்த பக்கத்து ஊர் தான். இல்லை இங்கெல்லாம் வரக்கூடாது. கேமரா கீழே இருக்குங்க. சரி சரி சரி, இங்கெல்லாம் வரக்கூடாது. என்ன விஷயத்துல வந்துங்க? சும்மா படம் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். படம் எடுக்கிறதெல்லாம் இந்த ஏரியாலாம் செட் ஆகாதெல்லாம். நீங்கள் போங்க போங்க போங்க. இல்லை, காடு அழகா இருக்குன்னாங்க. அதான் அந்த அழகை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு வந்தோம். சொல்கிறது உண்மைதான். அதுக்கெல்லாம் செட் ஆகாது. போங்க 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 போங்க. கேமராலாம் கீழே இருக்குங்க. போங்க போங்க. சரி, நான் கிளம்புறோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு குளம் இருக்குன்னாங்களே, அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம். இந்த ஏரியாவில் குளமே இல்லை. வேலை முடிச்சுட்டு வரீங்களா? வேலை பேக்லாம் வச்சிருக்கீங்க காட்டுக்குள்ள. சாப்பாடெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, நான் ஆள் காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டமே இருக்காதுன்னு சொன்னாங்க. நாங்களும் பார்க்கல. திடீர்னு வரவே எங்களுக்கு பயந்துட்டு வராங்க. பக்கத்துல இந்த காட்டுக்குள்ள சோனியா வந்து என்ன பண்றாங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் இல்லை, குளமே இல்லை. நீங்கள் போங்க ஃபர்ஸ்ட்ல. இந்த இடத்த விட்டு போங்க ஃபர்ஸ்ட்ல. சரி, நான் ஓகே கிளம்புறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஃபோட்டோவை நான் அவர்கிட்ட காமிச்சேன். இந்த காட்டில் எனக்கு ஒரு பொருள் கிடைச்சது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது பாருங்களேன். இதை பற்றி என்ன தெரியுமான்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாது. நீங்க எதுக்கு காட்டு வந்தீங்க? இங்க குளம் எல்லாம் இல்லை. இந்த வயசு பசங்க இல்ல. யார நீ? யோ, பேசுறதுக்குற ஏன்யா பண்றபி? யார் ப்ரோ? தெரியல ப்ரோ. மயிலாண்டி ப்ரோ. யார் ப்ரோ? சீரியஸா வந்து அவன் போட போறான். என்னடா இது? ஏன் ப்ரோ? ப்ரோ என்ன ஆயிச்சா ப்ரோ? முள்ளு ப்ரோ. இப்படி வந்துட்டான் பாருங்க. அப்படியே கழுத்து நெரிக்கிற மாதிரி இப்படி வரான் கையெடுத்துட்டு. ஐயோ, என்னடா இது? ப்ரோ அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ கேட்கலாம் ப்ரோ. உடனே ப்ரோ அவனை வாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் நினைக்கிறேன் அவன் ரேண்டமாக கூட வந்திருக்கலாம். நம்ம இந்த மாதிரி கேமராலாம் வச்சு அன்கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி கேட்கறதுனால அது டென்ஷனாக. ஆமாம், ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சு கூட இது மூலம் பாதிக்கப்பட்டலாம் நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த வேலைக்கு ஃபோட்டோ காமிச்சோன்னே ரியாக்ஷன் மாறிடுச்சு. அது மட்டும் நான் நோட் பண்ணேன். பட் எப்படி வேணா இருக்கலாம் ப்ரோ. நம்ம இதை பெருசாக எடுத்துக்க வேணாம், மைண்டில் வச்சுக்க வேணாம் ப்ரோ. நான் ஏன்னா நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆயிருக்கும். நிறைய வாட்டி நம்ம எதாச்சியாக வந்தோம், அவங்க எங்கேருந்தோ வந்தான். இல்லை ப்ரோ, எனக்கு இதுவே பெரிய ஷாக்காக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன சொல்கிறேன்னு. இத்தனை வாட்டி வந்திருக்கோம், இந்த மாதிரி யாரும் பார்த்தது இல்லைங்க. மீட் பண்ண இந்த மாதிரி மீட் ஆனது இல்லை ப்ரோ. சரி பார்க்கலாம். அதே ஷாக் எனக்கு. வாங்க ப்ரோ பார்க்கலாம். எவனே தெரியல ப்ரோ. எந்த ஊர் சொல்ல மாட்டான். பக்கத்து ஊரா இங்கே பின்னால ஊரே கிடையாது. ஃபர்ஸ்ட் எந்த ஊர் அவன்? இந்த ஊர் காட்டுக்கு முன்னதான் ப்ரோ இருக்கு. ஓடிட்டாரா அவரு? இருங்க, அந்த பாறை மேல நின்று பார்த்து ஐடியா வரும் ப்ரோ. பாறை மேல நின்று பார்த்து ஐடியா வரும். இன்னும் பார்த்து சரியிட போகுது. பார்த்தீங்க ஆளை காணும். அதுக்குள்ள ஆளை காணும் ப்ரோ. எங்கே ப்ரோ போனாங்க? இந்த பக்கம் தான் போனான். இங்கே தான் போனான் ப்ரோ.
இருங்க இருங்க பொறுமையா ப்ரோ, நான் அப்படியே ஜூம் போட்டு ஸ்லோவாக பார்க்குறேன். நீங்கள் அந்த பக்கம் இருந்து அப்படியே ஒரு 360 கவர் பண்ணுங்களேன். ஏன்னா அசைவம் எதனா பாருங்க எதனா இருக்கானே. எப்போ சுற்றி மரத்துக்குள்ளே போயிருக்கலாங்க அவன். இந்த விளக்க காட்டிட்டோட அவர் எப்படி ஓடினாரு பாருங்க. ஐயோ ரொம்ப மர்மமாக இருக்குது. இந்த காடே ரொம்ப மர்மமாக இருக்குது மக்களே. ப்ரோ கண்ணு துருவுக்கு யாருமே இல்லை ப்ரோ. அதான் எங்கிட்டு போனாருன்னு ஒரு செடி தெரியல. குழி அசையில் பாருங்களேன். இங்கிட்டு பார்த்தா ஆள் தெரியணுமே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியும் ஹலோ ஹலோ இருக்கீங்களாங்க? எங்க போயிட்டீங்க? நான் உங்களை பற்றி சொல்ல வந்து மாட்டேன். இவரோட கழுத்தை வந்து பிடிச்சாரு பாருங்க. ஒன்று சொல்ல மாட்டோம். வாங்க வாங்க பேசிக்கலாம் வாங்க. கன்ஃபார்ம் இப்போ ஏதோ தெரிஞ்சிருக்கு. அந்த இவ்வளோ வியடாக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ காமன் இல்லை இல்லை, நான் கேமரா இறக்கிட்டேன். நானும் கேமரா எப்படி வச்சுக்கினேன். அது இல்லாமல் இப்போ நீங்கள் இது விட்டுருங்க, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் ரேண்டமாக ஒரு பப்ளிக்காக கூட இருக்கட்டும். நம்ம கேமரா எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிளர்லாம் பண்ணாமல் கூட டென்ஷன் ஆகிடுவோம். கேஸே போடலாம் ப்ரைவசியாக. விடுங்க, நம்ம பார்க்கலாம். இது விட்டுடலாம் ப்ரோ, பெருசாக எடுத்துக்கணும். நம்மளே வந்து இதை நினச்சி குழப்பிக்கணும். நான் விட்டு தான் ப்ரோ சொல்கிறேன். நீங்கள் தான் ப்ரோ ஆரம்பிக்கிறீங்க திரும்பியும். நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்கன்னு எனக்கு புரியல. அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு வருஷம் ஆயிடுச்சா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து? 1.5 வருஷம் தான். அப்புறம் என்ன ப்ரோ, வாங்க ப்ரோ. அவன் உணவு மொத்த பைத்தியாரன் ப்ரோ. அவன் ஆகி போயிட்டு கூட வந்திருக்கலாம் காட்டுக்குள்ளே. ப்ரோ பாருங்க பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் பரவ பிறகு ப்ரோ. இந்த ஆகலாம் ரசிக்கிற நேரம் இல்லை ப்ரோ. இது இல்லை, அதுக்கு தான் ப்ரோ சொல்கிறேன். மியூசிக் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப பயமாக இருக்கு. வா இதோ கத்துச்சுங்கிறதுனால சவுண்ட் கேட்குது. அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது பேசிட்டு போனால. பேச உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக கேட்டுச்சு. பகல் நேரத்துலேயே இந்த காடு இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். நான் அந்த பின்னால ஊரே எதுவும் இல்லை கைஸ். காடு பின்னாலேருந்து வராரு. இது ஃபுல்லாகவே காடு. ஊர் வந்து இது ஃப்ரண்ட்ல. அங்கே சம்மந்தமே இல்லாமல் வந்த அந்த மர்ம நபரை பற்றி இப்போ வரைக்கும் எனக்கு சுத்தமாக புரியல. அவர் ரேண்டமாக ஏதோ வந்திருக்காரு. நம்ம நானே மாதிரி தான் சொல்கிறேன். இந்த காட்டோட அழகை பார்த்து இது வந்து நீங்கள் ஒரு இது பண்ணாதீங்க. இது ரொம்ப மோசமான இடம். அதே சொல்லிட்டேன் நான். நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து கிளம்பலாம், வெளியே போகலாம் வாங்க. பயமாக இருக்குது இருக்குது பேசி நாங்கள் வெளில போகிறோம். இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூட்டை வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. இப்போ ஆஃபீஸில் என்கிட்ட இருக்க இந்த விளக்குக்கும் இந்த காடுக்கும் வேற ஏதோ வகையில் ஒரு பெரிய தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதை தெளிவுபடுத்த தான் இந்த கம்யூனிகேஷனே நான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி நேற்று இந்த விளக்கு வச்சு கம்யூனிகேட் பண்ண ஐயோ. முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த விளக்கு வச்சு நான் பேசி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனப்போ ஒரு மர்மமான நபரை பார்த்தோம். அவரு நார்மலா தான் பேசிட்டு இருந்தாரு. பயமா இருக்கு. போட்டோ காமிச்சதுமே அவரோட ரியாக்ஷன்ஸே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ அப்பவே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணேன், இன்னைக்கு கண்டிப்பா இந்த விளக்கு வச்சு நம்ம ஏதாச்சும் பேசி பார்க்கணும்னு. இப்போ தெரியும் இதுக்கும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, எதனால நாங்கள் கனெக்ட் ஆகணுன்றது புரியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. இது ஒரு ட்ரை தான், ஒரு கெஸ்ட்ல தான் நான் இதை ட்ரை பண்றேன். பார்ப்போம் நமக்கு ஃபேவரா ஏதாவது சான்சஸ் வருதானே. யாராச்சும் இருக்கீங்களா இப்போ என்னை சுத்தி இந்த இடத்துல? இப்போ நான் உங்ககிட்ட பேசணும்னு முயற்சி பண்றேன். ஒருவேளை நீங்க இங்க இருந்தீங்கன்னா தாராளமா என்ன நம்பி நீங்க என்ன நடக்க போகுது. உங்ககிட்ட ஆமாவா இல்லையான்ற மாதிரி சில கேள்விகள் நான் கேட்பேன். ஒருவேளை இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன நம்பி பயப்படாம பதில் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் K2 மீட்டர் வச்சு இந்த விளக்குல ஏதாச்சும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். Oh my God. ஐயோ இவ்வளோ வேக மாட்டேங்குது பாருங்க. என்னடா மியூசிக் இது. ஐயோ ஐயோ இப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல, பயம் இல்லாம. அப்ப நீங்க இந்த விளக்குக்குள்ள தான் இருக்கீங்களோ?
ப்ளீஸ் இப்போ நம்ம டவுசிங் ராட் வச்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தேவைன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் கேட்குற கேள்விகளுக்கு ஆமாவா இல்லையான்ற மாதிரி பதில் சொல்லுங்கள். இந்த கம்பி நீங்கள் இப்படி பண்ணி காமிச்சிங்கன்னா ஆமான்னு அர்த்தம், இப்படி பண்ணீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? நீங்கள் நல்ல ஆன்மாவா இல்லை கெட்ட ஆன்மாவா? நல்ல ஆன்மானா ஆமான்னு சொல்லுங்க, கெட்ட ஆன்மானா இல்லைன்னு சொல்லுங்க. நல்ல ஆன்மாவா நீங்க? ஆமாவா? சரி, நெக்ஸ்ட் கேள்வி கேட்கலாம். நீங்க நல்ல ஆன்மான்னு சொல்றீங்க, ஆனா உங்களால எங்க எல்லாருக்குமே ஆபத்து தான் நிறைய வருது. நீங்க என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஆமாவா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும். இந்த விளக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, எதுக்கு இதை வச்சு நான் கம்யூனிகேட் பண்றேன், இந்த மாதிரி 1008 கேள்விகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல சில லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸ்விட்ச் ஃபாரஸ்ட்னு ஒரு சீரிஸோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஆகாஷ், ராகுல், ஜீவா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதோட விளைவு தான் இந்த விளக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிதல் நல்லா இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ நான் அதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா விடிஞ்சிடும். எனக்கு வந்து பதில்களை வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெருசாக இருக்குமோன்னு தோணுது. ஸோ நம்ம பேசி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் நல்ல ஆன்மான்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் அந்த காட்டுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? ஆமா. ஸ்ட்ராங் எஸ். சத்தமா இது? நாங்க அந்த காட்டுல சில மர்மமான நபர்களை பார்த்தோம். அவங்க ஏதோ தப்பா அந்த காட்டுக்குள்ள பண்றாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. ஒருவேளை அந்த காட்டுல இருக்கிறவங்க உங்களை தப்பா பயன்படுத்துறாங்களா? இமிடியேட் எஸ். ஆமா. ஓ எஸ். தப்பா பயன்படுத்துறாங்களா? நான் அப்பவே நினைச்சேன் guys. என்னன்னா இந்த விளக்குக்குள்ள ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு. அந்த நல்ல ஸ்பிரிட்டை அந்த காட்டுக்குள்ள வாழ்ற பிளாக் மேஜிஷியன்ஸ் ஆர் வாட் எவர் அவங்க தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்றது எனக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த விளக்குக்குள்ள அந்த நல்ல ஸ்பிரிட்டை அடைச்சு வச்சுக்கிறதே அவங்களா கூட இருக்கலாம். அவங்க பிளாக் மேஜிக் பண்றதுக்காக இந்த மாதிரி நல்ல ஆன்மாக்களை பயன்படுத்துறதோ இல்ல கொடுமைப்படுத்துறதோ அந்த மாதிரி கூட இருக்கலாமோன்னு தோணுது. கைஸ், இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 முக்கியமான கேள்விகள் இருக்கு. அதை மட்டும் கேட்டுட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நீங்க இறந்து போய் உங்களோட ஆன்மாவை நிம்மதியா இருக்க விடாம இந்த விளக்குக்குள்ள போட்டு யாரோ கொடுமைப்படுத்துறாங்களா? யாராச்சும் உங்களை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்களா இந்த விளக்குக்குள்ள வச்சு? ஆமா. ஐயோ, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவனுங்க இன்னமும் இந்த உலகத்துல உயிரோட சுத்திட்டு இருக்கானுங்களா? ஆமா. இந்த விளக்கு என்கிட்ட வந்ததுல இருந்து என்னை சுத்தி நிறைய விதமான அமானுஷ விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதன் மூலியமா நான் உங்களை காப்பாற்றணும்னு எனக்கு ஏதாச்சும் சொல்ல வரீங்களா? இல்ல. ஒருவேளை என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன அலர்ட் மாதிரி கொடுக்குறீங்களா? ஆமா. ஐயோ, ஆக்சுவலா இதே விளக்கு ஆகாஷ் ராகுல் கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு ஃபுல்லாமே நெகட்டிவா தான் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க இந்த விளக்கை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, சேஃப்டியா இருந்துக்கோங்க அப்படின்ற ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த விளக்கு வந்து நம்மளை அலர்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் கிளியரா கம்யூனிகேட் பண்ணதை வச்சு நான் இந்த டிசிஷனுக்கு வந்திருக்கேன். மேபி இது ராங்கா கூட இருக்கலாம், நான் தப்பான ஆங்கிள் கூட திங்க் பண்ணலாம். அதை பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம் கைஸ். சரி, ஓகே, நீங்க ஒரு நல்ல ஆன்மா தான். ஆனா உங்களால என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா? ஆமா. ஆமாவா? உயிருக்கு ஆபத்து வருமா? புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை உங்களுக்கு ரிப்போர்ட் அடைச்சு வச்சிருக்கானுங்கல்ல, அவனுக்கு மூலியமா ஏதாச்சும் எனக்கு ஆபத்து வருமா? என்னன்னே புரியலைங்க, இது கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, ஓகே, நான் உன்னை நம்புறேன்.
அவங்க இப்போ என்ன சுத்தியோ இல்ல இந்த ஊர்லயோ இருக்காங்களா? நான் இருக்கேன் இந்த ஊர்ல. ஆமா கைஸ், இப்போ நான் தனியாக இருக்கேன். உடம்பு ஒரு மாதிரி சிலிர்க்குது எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அப்படி அதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்றைக்கி சாயந்தரம் வர அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்த பதில் இதெல்லாம் என்னை ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. நர்வஸ் ஆக்குது. என்னன்னோ யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த கனவு வேற தெரியல. அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. அந்த கனவை பற்றி நான் கடைசியாக ஒரு 2-3 கேள்வி கேட்டு அந்த செஷனை முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மானா என்னை சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னா இல்லை எனக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா உங்களால் இப்போ என் முன்னாடியோ இல்லை எனக்கு தெரியாமையோ என் பக்கத்தில் வர முடியுமா? உங்களை வெளிப்படுத்திக்க முடியுமா? இப்போ இல்லை இல்லை முடியாதா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்னை சுற்றி யாரோ இருக்காங்கன்னு. இப்போ இந்த நேரத்தில் என் வீட்டை சுற்றி அவங்க இருக்காங்களா? ஆமா ஆமாம். எதுக்கும் செக் பண்ணிக்கிறோம் கூட. யாரும் இல்லை. யாரும் இல்லை. குழப்பி விடுது நம்மள. இல்லை நம்மளே குழம்புறோமா? மென்டல் ஆகிடும் போல இருக்கு. நீங்கள் சொல்கிறது உண்மைனா ஒருவேளை என் வீட்டை சுற்றி யாரோ இருக்காங்கன்னா அவங்க எந்த டைரக்ஷனில், அதாவது அவங்க எந்த திசையில் இருக்காங்கன்னு இந்த கம்பி மூலிமா உங்களால் தெரிவிக்க முடியுமா? தெரியும். எப்படி? எக்ஸாக்ட்டா அந்த டைரக்ஷன்ல ஆரியா இருந்து இருக்கு வந்துச்சு. பாக்குறதுக்கு. உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல. கேமரா தூரமா இருக்கு. ஓ நான் அந்த போய் பார்க்குறேன். பேசுங்க, கேட்கணும். நீங்கள் சவுண்ட் போடுறேன். சத்தம் கேக்குது. ஓ மை காட். ஓ அந்த பக்கம் ஆக்சுவலாக ஒரு சுடுகாடே இருக்கு. சுடுகாட்டுக்கு நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் போய் பார்ப்பேன். சரி சரி. அப்போ நான் பார்த்த அந்த ஒரு காட்சி என் வாழ்நாள்லேயே நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு காட்சியாக மாறப்போகுதுன்னு அப்போ நான் நினைக்கல. ஓ இதுதான் முத கட்ட காட்டியிருப்பாங்க. அப்படியே நான் டார்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜூம் போடுறேன். பொறுமையாக பாருங்கள். சவுண்டை குறைச்சிக்கிறேன். ஐயோ அதுதானே அது ஏதோ ஒளிவிட்டம் இருக்கும். அடிப்போம் டார்ச் மைராஜ். ஓ மை காட். என்ன பார்க்குறாங்க? என்ன பண்ணா போ. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் வெளியே தான் இருக்குது. விட்டு வேகமாக போனால் அவனை பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவனை போய் பார்த்து பேசினா என்னன்னு போய் வரும். அவனுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ரேண்டம் நின்றுருக்காங்க அந்த சுடுகாட்டில்? எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் பேசினா தான் தெரிய வரும். நம்ம அப்படியே இங்கேருந்து வேகமாக போனால் அவனை பிடிச்சிடலாம். ரெடி 1 2 3 லெட்ஸ் கோ கம் ஆன்.
ஓ, போய் பிடிக்க போறாரா? என்ன மக்கள் இது? ஓ, யாரா இருப்பான் அவன்? பேசாம யாரா இருப்பான் சத்தியமா தெரியல. இந்த ரோட்ல தான் நின்று இருந்தான். ஆனா கரெக்டா நம்ம ஆபீஸை தான் பார்த்துட்டு இருந்தான் புறம்போக்கு. கொஞ்சம் தேடி பார்க்குறேன் அந்த இடத்துல. கண்டிப்பாக அங்கே தாங்கண்ணா இருப்பான். இப்போ இல்லைங்க அவர் யார் தான் அதுன்னு தெரியல. அந்த கம்பி அப்படி திரும்பி நிச்சு பாருங்க. அந்த டைரக்ஷனில் நிற்கிறாங்க பாருங்க அவங்க. ஐயோ, வண்டியே வந்திருக்காரு பாருங்க அந்த இடத்துக்கு. இருக்கீங்களா இங்க? நான் தான் உங்களை டார்ச் அடிச்சு பார்த்தேன் தூரத்துல இருந்து. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா? எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வாங்க. இருக்கீங்களா? ஹலோ, என்னை பின்தொடர்ந்து வரீங்களா என்ன? சும்மா விட மாட்டோம் உங்களை. ஒருவேளை என்னை பின்தொடர்ந்து வந்து இதெல்லாம் நீங்க தான் பண்றீங்கன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். ஆம்பளையா இருந்தா முன்னாடி வா. இப்போ ஏன் பதுங்குற? நீ எங்க ஏரியால வந்து என்னைய பயன்புத்துறியா நீ? உனக்கு தாய் வலி. சிரிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. சிரிக்கிற சத்தமா? இந்த சுடுகாட்டில் எங்கே போய் அந்த கண்டுபிடிப்பேன்? டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. என்ன மண்ணாங்கட்டி நடக்குதுன்னே புரியல எனக்கு. பேய் வீடியோன்றது தாண்டி மென்டலி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. வீடியோ எடுக்கணுன்னே தோண மாட்டேங்குது. ஃபக் ஆஃப். நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் தான் ரிஸ்க்கு. அதான் உண்மைதான். பேசாமல் ஓடிடுங்க. ஐயோ, இடத்த பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி அவன் ரேண்டமாக கூட வந்துருக்கலாம் அந்த இடத்துக்கு. ஐயோ, ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவங்க இங்கே இல்லை. இதுக்கப்புறம் இங்கே இருக்க ரிஸ்க்கு. நான் கிளம்புறேன். இந்த இடத்துல இருந்தேன் நாய்ங்கெல்லாம் சுற்றி போகுது. சும்மா இருங்கடா. நான் உங்கள் நண்பன் தான்டா. நானும் இந்த மாதிரி நைட்டில் தான்டா இது மாதிரிலாம் சுற்றுவேன். ஐஸ் அவன் யாருன்னு தெரில. ஆனால் ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணுறானோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி இருந்து எடுக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம பயந்து தான் ஆகணும். அதான் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கோம். இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணால் முடக்கூடாது. அது என்னன்னு ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு அதை விட இன்னொரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன கேட்லாம் திறந்துருக்கு? கேட்லாம் திறந்துருக்கா? ஐயோ, கேட்லாம் திறந்துருக்கு. கதவுலாம் திறந்துருக்கு. நான் மூடிட்டு தானே வந்தேன். யாராச்சும் இருக்கீங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, மேலே போய் பார்க்கலாம்ல. ஓ, உடஞ்சி கிடக்கு சுக்குனரா?
உடஞ்சிருக்கு. இதை நான் எதிரே பார்க்கல. Oh my God. இருங்க, இன்னும் எரிட்டே இருக்குதுல்ல. புரியலையே, ரத்தத்தில் இருந்த மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு. என் வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ தைரியமாக இதை பண்ணியிருக்காங்கன்னா சும்மாவே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டீபல் பண்ணாங்க. ரெண்டு மாதிரியும் வாசனை வருது. இடைமறுத்தல். ஓகே, கரெக்டாக நினைக்கிறேன். இடைமறுத்தல் இடைமறுத்தால் இடுகாடு அப்படின்னா எதோ சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இடைமறுத்தால் இடுகாடு. ஓகே, I got it. அதாவது அவங்கள தடுத்தனா நமக்கு சாவுதான் இன்டெரக்டா சொல்ல வராங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு தூரம் வந்து இந்த விளக்கை ஏன் உடைச்சான்? அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி இந்த விளக்குல அந்த ஆன்மா இருந்திருக்குமோ? இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோ இப்போ அடிக்கலையே, இன்னும் அடிச்சிச்சுல. சுத்தமாக ஃபிளிக்காது. ஐயோ, ரொம்ப பயமாக இருக்கு. இன்னும் இந்த இடத்துல இருக்கீங்களா? என்னை சுற்றி நீங்கள் இருக்கீங்களா? இப்போ இதுக்குள்ளதான் இன்னும் இருக்கீங்களா? எனக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கொடுங்க. ஒருவேளை என்ன சுற்றி இருக்கீங்களா இப்போ இங்க? தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பதிலுமே வரலையே. Oh my God. நான் நினச்ச மாதிரியே இந்த விளக்கில் ஒரு ஆன்மா இருந்திருக்கு. இந்த விளக்கு உடைச்சு அந்த ஆன்மாவை ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த ஆன்மா என்கிட்ட ஏதாச்சும் சொல்லிவிடுங்க. பட் லக்கிலி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விளக்கு வச்சு பேசினோம். அதில் நிறைய பதில்கள் நமக்கு கிடைச்சது. சத்தியமாக எனக்கு நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம ஆஃபீஸ் ஏறி வந்து இந்த அளவுக்கு என்னை பயமுறுத்திருக்கானா, அவங்க இருக்க இடத்துக்கு என் டீமோடு போயிட்டு அவனுங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். கூடி சீக்கிரமே அந்த இடத்துக்கு நான் போகிறேன். அவனுக்கு எப்படி என் ஆஃபீஸ் ஏறி வந்து என்னை பயமுறுத்திட்டு போனானுங்களோ அதே மாதிரி அவனுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு பண்ணுற எல்லா முளை மாதிரி தனத்தையும் நம்ம இந்த ஊருக்கே படம் பிடிச்சி காட்டணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனுக்கெல்லாம் நம்மளான்னு பார்க்கலாம். ஓ, வா, முடிஞ்சிருச்சு மக்களே. எபிசோட் 1
வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. அவர் வந்துட்டு சரத்தன் ஆஃபீஸ்லேயே போய் அந்த விளக்கை உடச்சிருக்காரு. என்ன கதைன்னு தெரியல. எபிசோட் 2 தான் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே. ரொம்ப பயமாக இருக்குது. இந்த எபிசோடு நான் எப்படி தான் பார்த்தேன்னு எனக்கே தெரியல. ஒண்டியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயமாக இருக்குது. வேறு லெவலில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த எடிட்டிங்கு, அது எடிட்டிங்னால இன்னும் பயமாக கொடுக்குது. மியூசிக்லாம் கொடுத்து ரொம்ப பயமாக இருக்குது. அந்த விளக்கில் தான் அந்த பேய் இருந்துச்சு. அந்த உடச்சிட்டோட அந்த பேய் வெளியாகிடுச்சு மக்களே. இப்போ சரத்தன் டீம் எல்லாரும் போகிறாங்க. ராகுல், ஜீவா, ஜாக், அப்புறம் வந்துட்டு ஆகாஷ், பூ எல்லாமே போகிறாங்க. சரத்தன் கூட தான். கண்டிப்பாக 2வது எபிசோடு பார்க்கணும் மக்களே. ரொம்ப பயமாக இருக்குது. 2வது எபிசோடு என்ன மாதிரி செஞ்சுருக்காங்க, எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறேன். தாறுமாறாக இருக்க போகுது. அப்போ மக்களை வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ரொம்ப பயம் எடுத்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதுனால வந்துட்டு சரத்தன் கழுத்தை பிடிச்சாருன்னு தெரியல. அவர் தெரிச்சு ஓடுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. காட்டில் என்ன நடக்க போகுதுன்னு இவங்க எல்லாரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு இவங்க ஆஃபீஸுக்கு வந்ததுனால இவர் வந்துட்டு அவங்க இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. நம்ம கிட்ட காட்ட போகிறாங்க. காட்டிட்டாங்க. 2வது எபிசோடு 3வது எபிசோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்தடுத்த எபிசோட கண்டிப்பாக பார்ப்போம் மக்களே. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது மக்களே. தாறுமாறாக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா 36 மினிட் தான். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ரொம்ப பயமாக இருக்குது. 2வது எபிசோடு எப்படி இருக்க தெரியல. 3வது எபிசோடு தான் வந்து ஃபைனல் எபிசோடு. அது எப்படி இருக்க தெரியல. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறேன். தாறுமாறாக இருக்கிறது கண்டிப்பாக பார்ப்போம் மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று இதே மாதிரி நம்ம சேனல் வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் மக்களே.